கேப் வந்து பார்த்துருவோம். சென்னை திராவிடர் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1912. யார் வந்து அதை உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா நடேசனார் சென்னை திராவிட கழகத்தினுடைய செயலராகவும் அவர் வந்து செயல்படுறாரு. 1916 4 வருஷம் கழிச்சு 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவுறாரு. திராவிட சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவுறாரு. அப்புறமா தென்னிந்திய நலவுரிமை சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1916 நவம்பர் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருடைய தலைமையில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தியாகராயர், டாக்டர் TM நாயர், நடேசனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்படி இப்போ பொது வெளியில் வந்து போராடுறவங்க எப்படி இருப்பாங்க, தியாகிகளாக இருப்பாங்க, நியாயமாக நடந்துப்பாங்க, நடந்தே தான் போவாங்க எங்கே போனாலும் மேக்சிமம். ஸோ தியாகிகள்ன்றது தியாகராயர், நியாயமாக நடந்துப்பாங்கன்றது ஞாயர், நடந்தே போவாங்கன்றது நடேசனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் ரொம்ப முக்கியங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1916 நவம்பர் 20. நீதி கட்சி வந்து எப்போ வந்து ஆட்சி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1920 தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் தேர்தல் வந்து நடைபெறும். அதில் வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சதால் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்கள் வந்து நீதி கட்சி வந்து இடம் பெற்றிருக்கும். முதலமைச்சராக யார் வந்து பதவி ஏற்றிருப்பாருன்னா சுப்புராயலு வந்து முதலாவது முதலமைச்சராக ஆகியிருப்பார். அடுத்து 23 வந்து மறுபடியும் தேர்தல் நடைபெறும். அப்போ வந்து யார் வந்து அமைச்சரவை அமைச்சு முதலமைச்சர் பதவி ஏற்றிருப்பாங்க பனகல் அரசர். நெக்ஸ்ட் வந்து ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 வந்து கொண்டு வர்றாங்க. இதை வந்து ரவுலட் சட்டம்னு அவர் அந்த பரிந்துரை செய்த தலைவரின் பெயர் பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலட். அதனால இந்த சட்டத்தை பரவலாக வந்து ரவுலட் சட்டம்னே அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேற மாதிரி எப்படி அழைப்பாங்கன்னா கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டம். கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டம்னாலும் ரவுலட் சட்டம் தான். காந்தியடிகள் வந்து இந்த ரவுலட் சட்டத்தின் போது தான் தென்னாப்பிரிக்காவில் யூஸ் பண்ண சத்தியாகிரகத்தை போராட்டத்தை வந்து மேற்கொள்கிறாரு. ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டில் வந்து காந்தியடிகள் வந்து எப்போ வந்து உரையாற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1919 ரவுலட் சட்டம் நம்மளுக்கு தெரியும். மார்ச் 18 மெரினா மார்ச் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மெரினா மார்ச் 18, 19க்கு அடுத்து 18. ஸோ மெரினா மார்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிசெண்டிங் ஆர்டரில் நெக்ஸ்ட் நம்பர் 18ன்ற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடைபெற்ற கூட்டத்தில் வந்து காந்தியடிகள் வந்து உரையாற்றாரு. சேம் டைம் வந்து சென்னையில் வந்து இந்த கடையடைப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் எப்போ நடந்திருக்குன்னா 1919 ஏப்ரல் 6, 4வது மாதம் 6வது நாள். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு சட்டம்னாலும் ரவுலட் சட்டம் தான். ஸோ இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடந்த பிரச்சாரத்தில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சத்தியாகிரக சபையும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன சபை ஆரம்பித்தாங்கன்னா சென்னை சத்தியாகிரக சபை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கூட்டங்களில் உரையாற்றியவர்கள் யாருன்னா ராஜாஜி, கஸ்தூரிரங்கன், சத்தியமூர்த்தி தான் காமராசர் வந்து இவரை தான் வந்து தலைவராக ஏற்று இவரை ஃபாலோ பண்ணியிருப்பார். சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் அந்த கூட்டங்களில் வந்து உரையாற்றுறாங்க. தொழிலாளர்களுக்கென தனியாக வந்து கூட்டம் வந்து நடக்குது. அதில் வந்து திருவிக்காவும் BP வாடியாவும் வஉசி ஆகியோரும் வந்து உரையாற்றுறாங்க. ஸோ கல்யாண சுந்தரம், BP வாடியா, வஉசி இவங்க வந்து தொழிலாளர்களுக்கான கூட்டத்தில் வந்து உரையாற்றுறாங்க. ஜார்ஜ் ஜோசப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கன்னூரில் வந்து பிறந்திருப்பார். இப்போ வந்து தற்சமயம் வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் அந்த ஊர் ஆலப்புழா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஜார்ஜ் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. எங்கே ஏற்படுத்தியிருக்காருன்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இவர் வந்து பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வந்து சேவை புரிஞ்சிருக்காரு. அதன் காரணமாக மதுரை மக்கள் வந்து இவரை வந்து ரோசாப்பூ துரை, மதுரையிலையும் துறை வருது. ஸோ இவரையும் ரோசாப்பூ துரை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீகேப் பார்த்துருவோம். கிளாபத் இயக்கம் வந்து
எதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா துருக்கியில் வந்து கலிபாவுடைய எல்லா அதிகாரங்களையும் பறிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் மீட்டு கொடுக்கணுன்றதுக்காக கலிபா, அவருடைய பேர் என்ன, கலிபா, அவருக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் மீட்டு கொடுக்கணுன்றதுக்காக கிலாபத் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தியவர் யார் என்னன்னா ஜெனரல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தியவர் யாருன்னா ஜெனரல் டயர். ஸோ கிலாபத் நாள் வந்து எப்போ வந்து கடைபிடிச்சிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1920 ஏப்ரல் 17, 1920 ஏப்ரல் 17 யார் தலைமையில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த நாளை வந்து கடைபிடிச்சிருப்பாங்கன்னா மௌலானா சவுக்கத் அலி வந்து தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில். இதே போல் ஒரு மாநாடு வேற எங்கே நடைபெறும் கிலாபத் இயக்கத்தின் சார்பாகன்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நடைபெறும். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையம் எதுன்னா வாணியம்பாடி. முக்கிய மையம் எது, வாணியம்பாடி. நெக்ஸ்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தலைமை ஏற்று நடத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியும் இவே ராமசாமியும் வந்து தலைமை ஏற்று நடத்திருப்பாங்க. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னா யாகூப் ஹசன். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர்னா யாரு அப்படின்னா யாருன்னா யாகூப் ஹசன் வந்து நிறுவியிருக்காரு. இவரோட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டிருப்பாரு. வரிகொடா இயக்கம். வரிகொடா இயக்கம் ஒன்று தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். வரிகொடா இயக்கம் எங்கே நடைபெற்றது, தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக என்ன நடந்தது அப்படின்னா கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டங்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடைகளுக்கு எதிராக போராட்டங்கள். ஸோ சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதனை எப்போ முடிவு செஞ்சாங்கன்னா இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, நான் பண்ணலை. 1921 நவம்பரில் வந்து முடிவு செய்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் கைதும் செஞ்சுருப்பாங்க. வேல்ஸ் இளவரசனின் வருகையை புறக்கணிக்கிறாங்க. எப்போன்னா 1922 ஜனவரி 13. 1922 ஜனவரி 13. சௌரி சௌரா நிகழ்வு வந்து எப்போ நடக்குன்னா 1922 வந்து நடக்கு. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது இந்த சௌரி சௌரான்ற பிளேஸு. எவ்வளோ பேர் வந்து கொல்லப்படுறாங்கன்னா 22 காவலர்கள் வந்து கொல்லப்படுற மூலயமா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து விலக்கி கொள்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டதுன்னு காரணமாக வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரியுது. அது வந்து எப்படி பிரியுதுன்னா மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை விரும்புவதோர் என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்தை வந்து புறக்கணிப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க. ராஜாஜியும் வந்து காந்தி வந்து மாற்றத்தை விரும்பாதோர் என்றதை ஆதரிச்சிருப்பாரு. ஸோ ராஜாஜியும் வந்து காந்தியை தீவிரமாக பின்பற்ற ஒருவர் என்றதால அதே பாதையை தேர்ந்தெடுத்திருப்பாரு. இவரோட மேலும் 2 பேர் இருப்பாங்க, கஸ்தூரி ரங்கன், எம்ஏ அன்சாரி. இவங்களும் வந்து மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்ற கூட்டத்தில் இவங்க எல்லாம் ஒன்றா செயல்பட்டுருப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சித்தி ரஞ்சன் தாஸ், மோத்திலால் நேரு. மோத்திலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேருடைய தந்தை. சித்தி ரஞ்சன் தாஸ் சுயராஜ்ய கட்சியை வந்து உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை வகித்தவங்க யாருன்னா சீனிவாசனார், சத்யமூர்த்தி. சீனிவாசனார், சத்யமூர்த்தி, எஸ்என் வருது. பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாக்ஸ் பார்த்துட்டு இந்த பேஜ் ரீகேப் பார்த்துருவோம். நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1927. ஜேம்ஸ் நீல் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் காலாட்படையை சேர்ந்தவர். இவர் பெரும்புரட்சி நடந்தப்போ கான்பூர் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து அதில் வந்து இறந்திருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரும்புரட்சியில் வந்து நீல் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து நடந்து கொண்டார். அதுக்கப்புறம் அந்த பெரும்புரட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு இந்திய வீரரும் வந்து கொன்றுவார். கொன்ன பிறகு இவரை வந்து போற்ற விதமாக ஆங்கில அரசு என்ன பண்ணோன்னா சென்னை மவுண்ட் ரோட்ல வந்து அவருக்காக ஒரு சிலை வந்து வைப்பாங்க. இது வந்து இந்தியர்கள் உணர்வுக்கு வந்து இழைக்கிற அவமரியாதையாக கருதி தேசியவாதிகள் எல்லாம் தொடர் போராட்டங்களும் செய்வாங்க அவருடைய சிலையை வந்து அகற்ற சொல்லி. கடைசியாக வந்து 1937 ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வருவார். சென்னை மாகாணத்தில் வந்து முதலமைச்சராக
சபாநாயகராக பதவியேற்பார். பதவியேற்ற பிறகு அந்த சிலையை வந்து அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து கொண்டு வைப்பார். கரெக்டாக 10 வருஷமாக போராட்டம் போயிருக்கும். 27 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த சோமயாஜுலு அப்படின்ற ஒருத்தர் வந்து தலைமையும் ஏற்று நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ் வந்து ரீகேப் வந்து பார்த்துருவோம். ஸோ சுப்புராயன் அமைச்சரவை. ஸோ 2020 வந்து பார்த்தீங்கன்னா சுப்புராயலு முதலமைச்சர் ஆயிருப்பார். 26 வந்து 23 பார்த்தீங்கன்னா பனங்கல் அரசர் வந்து அமைச்சிருப்பார், முதலமைச்சராக அமைச்சரவையை அமைச்சிருப்பார். 26 வந்து சுயராஜ்ய கட்சி வந்து நிறைய இடத்துல வின் பண்ணும். இருந்தாலும் அவங்க காங்கிரஸ்க்கு வந்து அவங்களுடைய கொள்கைகளை வந்து ஏற்றுக்கிறதால ஆட்சி அமைக்காமல் சுயேட்சையான வேட்பாளர் வந்து யார் பார்த்தீங்கன்னா பி சுப்புராயனுக்கு வந்து அமைச்சரவையை அமைக்க உதவி புரிஞ்சிருப்பாங்க. எந்த 1930 வந்து தேர்தல் நடைபெறும். அப்போ வந்து சுயராஜ்ய கட்சியினர் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டாங்க. நீதி கட்சி தான் வந்து வெற்றி பெறும். நீதி கட்சி வந்து 1937 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்திருக்கும் வெற்றிகரமாக. 37 காங்கிரஸ் வந்து போட்டிட்டு ராஜாஜி தலைமையில் வெற்றி பெற்றிருப்பாங்க. சைமன் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1919 ஆண்டு சட்டத்தினுடைய செயல்பாடுகளை வந்து பரிசீலனை செய்யறதுக்காக 8 வருஷம் கழிச்சு 1927 வந்து வருவாங்க. அந்த சைமன் குழு, அந்த குழுவினுடைய தலைவர் பெயர் வந்து சர்ஜான் சைமன்ன்றதால சைமன் குழு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் யாருமே இல்லாததால போன இடத்துலலாம் சைமனே திரும்பிப்போ அப்படின்ட்டு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த சைமன் குழு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா 1929 பிப்ரவரி 18 வந்து சென்னைக்கு வந்திருக்கு. அப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சைமன் குழுவுக்கு சென்னையில் வந்து தலைமை ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி. பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 27 வந்து தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து சென்னையில் நடக்குது. சுதந்திரம் தான் இலக்கு அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. இதுக்கான தீர்மானம் வந்து 1929 லாகூரில் வந்து மறுபடியும் காங்கிரஸ் மாநாடு கூட்டுறப்போ பூர்ண சுயராஜ்யம்ன்றது தான் இலக்குன்ட்டு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. 27 இலக்கு, 29 வந்து தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் வந்து நிறைவேற்றியாச்சு. 1930 அடுத்த வருஷம் ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா ராவி நதியின் கரையில் வந்து சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றாரு. காந்தியடிகளுடைய கோரிக்கைகளை வந்து வைஸ்ராய் ஏற்க மறுத்ததால சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. ராஜாஜியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தை நோக்கி சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. ஸோ சட்டமறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் ஒன்று தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க. 1930 ஏப்ரல் 13 வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏப்ரல் 13. ஏப்ரல் 28 தஞ்சாவூரில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து மீறுறாரு. உப்பு ஒரு பிடி உப்பு அள்ளி போட்டு எத்தனை பேர் இது பண்ணியிருப்பாங்கன்னா 12 பேர் வந்து உப்பு சட்டத்தை வந்து மீறியிருப்பாங்க. இதில் வந்து யார் வந்து சிறப்பு பாடலை வந்து புனைந்திருப்பாருன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற ஒரு சிறப்பு பாடலை வந்து எழுதியிருப்பார். எத்தனை பேரை வந்து நிறைய பேர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள 1000 பேருக்கு மேலே வருவாங்க. அதிலிருந்து 100 பேரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 12 தொண்டர்கள் மட்டும் உப்பு சட்டத்தை மீறியிருப்பாங்க. ஸோ உப்பு சட்டத்தை மீறின பிறகு ராஜாஜியையும் கைது செஞ்சுருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1927 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜேம்ஸ் நீல் அவருடைய சிலையை அகற்றணும்ன்றதால இது நீல் சிலை அகற்றும் போராட்டம்னே அழைக்கப்பட்டது. இவர் வந்து கடைசியாக வந்து எப்போ அவருடைய சிலையை வந்து அகற்றினாங்கன்னா ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி வந்து சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைச்சிருக்கும். 1937 அவருடைய சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். உதயவனம் என்ற இடத்துல சத்தியாகிரகிகள் அப்படின்ற யார் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்களுடைய தலைமையில் சென்னைக்கு அருகே உதயவனம் என்ற இடத்துல வந்து
சத்தியாகிரகிகள் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டி பிரகாசம் நாகேஸ்வர ராவ். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண் யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. ஸோ லட்சுமி என்ன பணம் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அபராதமும் கட்டியிருக்காங்க. ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து யார் வந்து கொடியை ஏற்றிருக்காங்கன்னா பரவலாக பாஷ்யம் என அழைக்கப்பட்ட ஆர்யா வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காரு. எப்போன்னா 1932 ஜனவரி 26. திருப்பூர் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இறந்திருக்காருன்னா 1932 ஜனவரி 11 3/1 32/3/1 ஜனவரி 11 வந்து இறந்திருக்காரு. பரவலாக OKS குமாரசாமி அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா OKS குமாரசாமி. அவருடைய கூப்பிட்றது தான் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் கூப்பிட்றோம். ஆக்சுவலி அவர் வந்து ஈரோடு சேர்ந்த ஒரு பர்சன். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜாஜி தலைமையில் 1937 வந்து அமைக்கிறாங்க. இவர் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்ட பிறகு மது விலக்கு பரிசோதனை முயற்சியை வந்து எங்கே அறிமுகம் செய்கிறாருன்னா சேலத்தில் அறிமுகம் செய்கிறாரு. அதனுடைய வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியும் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ 2ஆம் உலகப் போர் வந்து இந்தியா வந்து பங்கு பெறுன்னு சொன்னதால் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து பதவி விலகிரும். எங்களை கலந்து ஆலோசிக்கலாமலே இந்தியா வந்து எப்படி நீங்கள் பங்கு பெறும் 2ஆம் உலகப் போர்லன்னு சொல்லலான்ட்டு பதவி விலகிடுவாங்க. பள்ளிகளில் வந்து இந்தி மொழி கட்டாய பாடமாக யார் அறிவிச்சிருப்பாருன்னா ராஜாஜி வந்து அறிவிச்சிருப்பாரு. நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாமே வெடிக்கும், நிறைய பேர் எதிர்ப்பாங்க. ஈவேரா வந்து மிகப்பெரிய பரப்புரையும் மேற்கொள்ளுவார். அவர் இந்தி எதிர்ப்பு மாநாடை வந்து எங்கே நடத்திருப்பாருன்னா ஈவேரா பெரியார் வந்து சேலத்தில் நடத்திருப்பார். ஸோ இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 2 பேர் வந்து சிறையில் வந்து இறந்துருப்பாங்க. யார் அப்படின்னா தாளமுத்து நடராஜன்றவங்க சிறையில் இறந்துருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த இந்தி பாடத்தை வந்து யார் வந்து நீக்கியிருப்பாங்கன்னா சென்னை மாகாண ஆளுநர் வந்து இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கியிருப்பார். இது குறித்து 8ஆம் பாடத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ வந்து நடைபெற்றதுன்னா 1942 ஆகஸ்ட் 8. 42 அது வந்து ரவுண்ட் அப் பண்ணணும். 50 ரவுண்ட் அப் பண்ணணும்னா 8 குறைதா 8வது மாதம் 8வது டேட்டு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 42 ரவுண்ட் அப் பண்ணால் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ட்டு 42 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் காந்தியடிகள் வந்து அவருடைய முழக்கம் என்ன, செய் அல்லது செத்து மடி. ஸோ காமராஜர் வந்து காவலர்களுடைய கைதிலிருந்து தப்பிக்க எங்கே வந்து உடனே அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இறங்கியிருப்பார் அப்படின்னா அரக்கோணத்திலேயே இறங்கியிருப்பார். ஸோ இந்த இயக்கத்தில் வந்து நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இது பண்ணுறாங்க. நிறைய ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்திலையும் சேர்றாங்க. ஸோ கடைசியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து இரக்கமற்ற முறையில் வந்து ஒடுக்கவும் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய விடுதலைக்கு இட்டு சென்றது எதுன்னா ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி. இது எப்போ நடந்திருக்கோன்னா 1946 வந்து நடைபெற்றிருக்கும். சேம் டைம் வந்து இங்கிலாந்துலேயும் வந்து புதிய ஆட்சி வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. யாருன்னா புதிய ஆட்சியாளராக கிளமெண்ட் அட்லி வந்து பதவிக்கு வந்திருப்பார். ஸோ அவருடைய பேச்சுவார்த்தை மூலயமா கடைசியில் இந்தியாவுக்கு விடுதலை வந்து கிடைக்கிது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட வந்து முடியுது. பாட சுருக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தேசியவாதம் வளர்வதற்கு சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, தேசியவாத பத்திரிகைகள் ஆகியவற்றின் பங்களிப்புகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. இது ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. இதோட வந்து டாபிக் 3யும் வந்து யூனிட் 8ல் இருக்கிற டாபிக் 3யும் முடியுது. பெண்களின் பங்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கான லெசன் வந்து எதுவும் இல்லை. ஸோ நம்ம அங்கங்கே தமிழ் புக்கில் இருந்து படிக்கிற புத்தகத்துலலாம் அங்கங்கே ஒவ்வொரு ஆளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தொகுத்து படிச்சுக்கணும். இதோட வந்து யூனிட் 8ல் டாபிக் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 8ல் அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.